ஹாய், சிக்கன் நெய் ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்காக ஒரு 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்து உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு இந்த மாதிரி இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை லெமன் எடுத்து புழிஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு பேனில் சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் அளவு மிளகு, ஒரு 2 ஸ்பூன் அளவு வரமல்லி சேர்த்துக்கோங்க. வாரத்துக்கு 8லேருந்து 10 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அது கூடவே 15 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அதே பேன்லேயே 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் அந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து ஃபஸ்ட்டு சிக்கன்லேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா சிக்கன் நல்லா குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. கடைசியாக 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.